பணத்தை சேமிக்க சில எளிய நடைமுறை வழிமுறைகள் இங்கே. பணத்தை சேமிப்பது எப்படி? 1. வருமானம். செலவு திட்டம் தயாரிக்கவும். மாத வருமானம் மற்றும் செலவுகளை எழுதி பார்த்து எங்கு தேவையில்லாமல் செலவாகிறது என்பதை கண்டறியலாம். 2வது முதலில் சேமிப்பு. மாத வருமானம் கிடைத்தவுடன் ஒரு பகுதியை முதலில் சேமிக்கவும். 10% முதல் தொடங்கலாம். 3வது தேவைக்கு மட்டும் செலவு செய்யுங்கள். தேவையில்லாத பொருட்கள், வசதிகள் மீது அதிகமாக செலவழிக்காமல் முன்னுரிமை கொடுக்கவும். 4வது அவசர நிதி உருவாக்கவும். எதிர்பாராத செலவுகளுக்காக குறைந்தது 3 முதல் 6 மாத செலவுக்கான பணத்தை சேமிக்கவும். 5வது வங்கியில் அல்லது முதலீட்டில் வைக்கவும். வீட்டில் பணத்தை வைத்திருப்பதை விட வங்கி கணக்கு, ரிக்கரிங் டிபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் சேமிக்கவும். 6வது கடன்களை குறைக்கவும். தேவையற்ற கடன்களை தவிர்த்து அதிக வட்டி தரும் கடன்களை விரைவாக அடைக்க முயற்சிக்கவும். 7வது வாங்கும் பழக்கத்தை மாற்றுங்கள். சலுகைகள், விளம்பரங்களை பார்த்து தேவையில்லாமல் வாங்குவதை தவிர்க்கவும். 8. தானாக சேமிக்க அமைக்கவும். வங்கி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் மாதம் ஒரு நிரந்தர தொகை சேமிப்பிற்கு மாற்றப்படுமாறு அமைக்கலாம். 9வது சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். சேமிப்பை தொடர்ந்து செய்ய ஊக்கம் கிடைக்க சிறு இலக்குகளை அமைத்து அவற்றை அடைந்த பிறகு சிறு பரிசு வழங்கலாம். உதாரணம், மாதம் 30,000 சம்பாதிக்கிறீர்கள் எனில் 3,000 சேமிப்பிற்கு, 2,000 அவசர நிதிக்கு, 25,000 தேவையான செலவு, அதாவது மெடிக்கல், மாத வாடகை, இஎம்ஐ, சாப்பாடு செலவு கணக்கு போன்றவற்றை முடித்துக்கொண்டு மாதம் 3,000 அல்லது 6,000 உங்கள் தகுதிக்கு ஏற்ப சேமிக்கலாம். உங்களுக்கு காட் சிவன் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல விஷ்ணுவை பிடிக்கும்னா லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் லைக், சப்ஸ்கிரைப் எது அதிகமாக வருதுன்னு.